கிறிஸ்து இயேசுவில் அன்பான பாஸ்டர் தம்பி எட்வின் சிஜோய்க்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். தம்பி, நீ ஒரு நாள் திங்கள் காத்திருப்பில் உள்ள பிரசங்கத்தில் சொன்னது என்னவென்றால், நீ மலவிலைக்கு ஓயாமல் வருவதை பார்த்து ஒரு ஆள் சொன்னதாம், நீ பைபிளும் எடுத்துக்கொண்டு அங்கே சும்மா சும்மா ஓடி போகிறாயே, போய் என்னத்தை கண்டாய் என்று கேட்டதாகவும், இப்படி உன்னை குறை சொன்ன ஆள் இன்று வரை திருந்தவில்லை என்றும், அந்த ஆள் இங்கு வருகிற ஆள்தான் என்கிறது மாதிரியும் சொன்னாய். இப்படி சொன்னதை அந்த ஆள் அறிந்தால் எடுத்த ஜென்மத்தில் இந்த ஜெப வீட்டிற்கு இனி வருமா தம்பி? வராது. இப்படித்தான் உங்களை போன்றவர்கள் பெருமையாக பேசி ஆத்துமாக்களை வரவிடாமல் தடுக்கிறீர்கள். உன்னையே அப்படி அந்த ஆள் சொன்ன பிறகும் நான் அதை பொருட்படுத்தாமல் ஜெப வீட்டிற்கு வந்து முன்னேறி இருக்கிறேன். இன்று அந்த ஆளும் திருந்தும்படியாக ஜெபிக்கும் நிலைமைக்கு ஒரு நல்ல மனதை தேவன் எனக்கு சாட்சிகளின் பாடுகள் மூலம் தந்திருக்கிறார் என்று உன்னால் பேச முடியவில்லை. அப்படியானால் நீயும் உன்னோடுள்ளவர்களும் எல்லாம் என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று சிந்தித்துப் பார். உன்னை அப்படி சொன்ன அந்த நபரும் திருந்த வேண்டும் என்று நீ கூறவில்லை. இன்னும் ஜெப வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த அல்லது ஜெப வீட்டை பற்றி அறிந்த அந்த ஆளே உன்னிடம் அப்படி கேட்க காரணம் என்னவென்று சிந்தித்தாயா? இல்லை. அந்த ஆள் உன்னிடம் கேட்டபோது உன் குணம் சரியில்லாமல் இருந்தது என்கிற உண்மையை நீ சொல்லவில்லை. இப்படித்தான் உங்கள் குற்றத்தை மறைத்து பேசுகிறீர்கள். 52வது சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்கிறது? வாய் தீட்டப்பட்ட சவரவன் கத்திய போல எல்லாம் இருக்கிறது. நம் வாய் இப்படித்தான் இருக்கிறது. எனக்கு அடங்கலையே. நம் வாய் இப்படித்தான் ஆத்துமாக்களை கொல்லுகிறதாக இருக்கிறது. ஆத்துமாக்களை கொல்லுகிற கத்தியால இருக்கிறது. இன்னும் சிஜோ தம்பி, நீ சொன்னது உனக்கு வியாதி வந்து கஷ்டம் வந்தபோது தொடர 25, 30 என எத்தனையோ கடிதங்கள் ஆத்மீக தகப்பனுக்கு எழுதினேன் என்று சொன்னாயே தம்பி, அதுபோல நாமும் அறிவிக்க வேண்டிய விஷயத்தை அறிவித்தால் தப்ப முடியும் என்று நீ பேசவில்லையே. அது ஏன் தம்பி? அடுத்தவனும் இதுபோல ஜெபம் பண்ணி வளர்ந்து விட்டால் உன்னை போன்றவர்களின் மதிப்பு குறையும் என்கிற எண்ணம் தானே. அப்படிப்பட்ட பொறாமை இல்லை என்றால் ஏன் அப்படி கூறவில்லை? இன்னும் தேவநேசன் ஐயா இத்தனை மாதம், இத்தனை நாள், இத்தனை வருடம், இத்தனை நாள் என்கிற கணக்கில் உபவாசம் இருந்து பாடுபட்டார்கள் என்று அப்படியே மனப்பாடம் பண்ணி வைத்து அடுக்கி அடுக்கி கூறுகிறாயே. அப்படி பாடுபட்டு நட்டு நீர் பாய்ச்சி வளர்த்தின சபையில் சாட்சிகள் இறந்தது நம் கீழ்ப்படியாமையினால். இனி அதுபோல சம்பவிக்காதிருக்க இப்போது நடத்துகிற சாட்சிக்கு கீழ்ப்படிந்து அடங்கினால்தான் ஆசீர்வாதம். அது நானாக இருந்தாலும் சரி என்று ஏன் கூறவில்லை? தம்பி, கவனமாக பேசு. இது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம். வாயில் வந்தது போல உங்களுக்கு பிடித்தபடி பேசுவது அல்ல கர்த்தருடைய சபையில் உள்ள ஊழியம். ஜாக்கிரதையாக பேசுங்கள். எபிரேயர் 5:12 என்ன சொல்கிறது? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். தம்பி, நீ ஊழியக்காரன் ஆகிவிட்டாய். ஆனால் மூல உபதேசமாகிய ஆரம்ப உபதேசத்தை உனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இனி நான் இதோ பேசியிருக்கிறதை பார்த்தால் இவள் யாரையும் விட்டு வைக்க மாட்டாள், இவள் ஒரு பைத்தியக்காரி, இவள் வேலையை குற்றம் பிடிப்பதுதான் என்று சில வேளை கூறுவார்கள். நல்லது நடக்க உண்மையை சொல்லுகிற என்னை பைத்தியக்காரி என்று சொன்னாலும் பரவாயில்லை. எனக்கு தெரியும் உண்மையை சொன்னால் உலகம் பகைக்கும் என்று. ஆனால் உண்மையுள்ளவர்கள் என்று கூறுகிற நீங்களே உண்மையை ஆதரிக்காவிட்டால் எப்படி சபையில் கிரியை நடக்கும்? நடக்காது. இதுதான் என்னுடைய கவலை. சிஜோ, பாஸ்டர் தம்பி, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். உன் அம்மா விசுவாசி. இந்த விசுவாசி அம்மா உயிரோடு இருக்கும் வரை உன் மூத்த சகோதரியை புருஷனோடு சேர்ந்து வாழ விடவில்லை. உன் அம்மா இறந்ததும் அவள் புருஷனோடு வாழப்போனாள். இது ஊரறிந்த உண்மை. இப்படி விசுவாசிகளுக்கு மக்களையும் மற்றவர்களையும் பிரித்து வைப்பதுதான் பழக்கம். இருவருக்கு பிரச்சனை என்றால் அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கிறது மாதிரி ஐக்கியப்படுத்தி பேச தெரியாது, முடியவில்லை அவர்களால். இப்படி குடும்பங்களை பிரித்து வைத்துவிட்டு நியாயம் பேசுகிறது ஐயா
செல்வராஜ் ஐயா அப்படி சொன்னார், இப்படி சொன்னார் என்று பழியை அவர்கள் மேல் போட்டு தப்பும் புண்ணியவான்கள் புண்ணியவதிகள். உன் இளைய சகோதரியின் நிலைமை எப்படி இருக்கிறது? மற்ற ஜனங்களுக்கு ஒரு விபத்து, ஒரு துர்மரணம் என்று ஏதாவது சம்பவித்தால் அது அவர்கள் பாவத்தினால் என்று பேசினாய். அநேகர் பேசினார்கள், பேசுகிறார்கள். அப்படியானால் உன்னை போன்றவர்களுக்கு இப்படி சம்பவிக்கும் போது அதை ஏன் உணர்ந்து கொள்வதில்லை? அப்போது மட்டும் இதை மறைத்து பேசி ஆத்துமாக்களை இடர பண்ணுகிறீர்கள். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் பவுலப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாரே, இது உன்னை போன்றவர்களுக்கும் சேர்த்துத்தான். சேக்கல் பிணந்தோடலிருந்து ஆதி பெந்தெகொஸ்தே சத்திய சபைக்கு வருகிறவர்கள் உன் கண்முன் மாயம் பண்ணி வந்தனம் தந்துவிட்டு வெளியே வந்து நின்று உன்னை பற்றி அப்படி இப்படி என்று எத்தனை பேர் பேசினார்கள் என்று கேட்டுப்பார். அப்படி உன்னிடம் மாயம் பண்ணவில்லை என்று அவர்கள் பேசினால் அது பொய். காரணம், காண ஒன்று காணாமல் ஒன்று பேசுகிறார்கள். இப்படி பேசுவது உன்னை பற்றி மட்டுமல்ல, கொஞ்சம் குறைய எல்லா ஊழியர்களையும் சொன்னார்கள். நான் வெளிப்படையாக யூடியூபில் போட்டு விட்டதால் என்னை குற்றவாளியாக்கி அவர்கள் நல்லவர்கள் போல ஒன்று சேர்ந்து வேஷமிட்டு நிற்கிறார்கள். இதுதான் உண்மை. எனவே பாஸ்டர் தம்பி, கவனமாக பேசு என்று கர்த்தருக்குள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.